இந்த படம் பொங்கலுக்கு வெளி வராதுங்கிறத பெரும்பான்மையான ஆட்களுக்கு தெரியும். காரணம் வந்து நிறைய வணங்கானுக்கே ஒரு 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 முக்கியமான பார்வை இல்லாமல் இருந்தது விடாமுயற்சியால். ஸோ அவர் வந்து ஆனால் பாலா அவர்கள் வந்து அவர் பண்ணுற முயற்சி வந்து அதெல்லாம் எந்த படம் வந்தாலும் என் படம் கண்டிப்பாக வரும், அந்த பிடிவாதமான அந்த குணத்தில் அது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். கிசு கிசு மாதிரியான சில வார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டுருக்கு, அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்களுடைய தனிப்பட்ட அதாவது கணக்கு வழக்குகளில் வர்ற சிக்கல்களில் வந்து ஏற்பட்ட குளறுபடிகள் தான் இந்த படத்தை பின்வாங்க வைக்கிறதுக்கும் ஒரு காரணம். தனிப்பட்ட முறையில் அஜித் வந்து இந்த படத்துடைய கதையையே அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒருத்தன் வந்து ஒருவேளை நைக்கா நிறுவனத்தால் பொங்கல் அன்னைக்கு விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ண முடியாமல் போனதற்கும் ரஜினி அவர்கள் இந்த டேக்லைன் கொடுத்ததுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வணக்கம் சார். நடிகர் அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அந்த பொங்கல் ரிலீஸ்லேருந்து நாங்கள் பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் தரப்புல இருந்தே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு விடாமுயற்சிக்கு? பொங்கலுக்கு வெளியாகிறோம் அப்படி வெளிவர்றோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தப்பவே இந்த படம் பொங்கலுக்கு வெளி வராதுங்கிறத பெரும்பான்மையான ஆட்களுக்கு தெரியும். காரணம் வந்து நிறைய வெறும் படம் தயாரிப்பு மட்டும் இல்லை, அது சார்ந்த ஒரு தொடர்ச்சியான பல பிரச்சனைகள் வந்து இந்த படத்தை சுற்றியே இருந்துக்கிட்டு இருக்கு. அது நிச்சயம் வந்து அது அவ்வளோ சுலபத்தில் வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அஜித் வந்து இந்த படத்துக்காக தீவிரமான ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டார். அந்த படத்துடைய டேட் அதிகமாக கொடுக்கறதும் சரி, மறுபடியும் ரீஷூட் பண்ணதும் சரி, இந்த படத்துக்காக அவரே வந்து சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு வர்றீங்களா அப்படிங்கிற இவ்வளவுலாம் ஒரு படத்துக்கு வந்து அவர் இவ்வளவு மெனக்கெட்டதெல்லாம் கிடையாது. படத்தை விட்டு வெளியில் போயிட்டாருன்னா ஒன்ஸ் அவ்வளோதான், அவர் வேறு படங்களில் மூழ்கிடுவார். ஆனால் இந்த படத்துக்காக அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டார். அதுவும் மகிழ் திருமேனியோடைய அந்த நட்புக்காக தான் அப்படி பண்ணியிருப்பார், அதிக இன்வால்மெண்ட்டை எடுத்திருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த படம் வந்து தொடர்ச்சியாக தயாரிப்பு நிர்வாகம் எடுத்துக்கூடிய பல பிரச்சனைகளில் வந்து சுலபத்தில் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் தள்ளி போயிருக்கு. இது வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எதிர்பார்த்து காத்திருந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு தான் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக மாறிடுச்சு. ஏன்னா வணங்கான் வந்திருக்கு, வணங்கான் ரெண்டுமே வணங்கானுக்கே ஒரு ஒரு முக்கியமான பார்வை இல்லாமல் இருந்தது விடாமுயற்சியால். ஸோ அவர் வந்து ஆனால் பாலா அவர்கள் வந்து அவர் பண்ணுற முயற்சி வந்து அதெல்லாம் எந்த படம் வந்தாலும் என் படம் கண்டிப்பாக வரும், அந்த பிடிவாதமான அந்த குணத்தில் அது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்போது விடாமுயற்சி விலகுனதுனால வணங்கானுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து கிடச்சிருச்சு. அதோடு இது இல்லாமல் பெரிய படங்களை வாங்க முடியாத திரையரங்க ஆட்கள் வந்து இப்போ சின்ன சின்ன படங்களை சேர்த்து வெளியாகிற சூழலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதை நேசிப்பாயா அப்படிங்கிற சின்ன காதலிக்க நேரம், மெட்ராஸ்காரன், இந்த படங்கள் எல்லாம் வருது. அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத முடியபடி அந்த நேசிப்பாயாங்கிற படம் வந்து அதோடைய மேக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்தேன். அது வந்து உண்மையிலே அது வந்து வேறு மாதிரியான படமாக இருந்தது. கண்டிப்பாக அதை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த படம் நேசிப்பாயா வந்து ரொம்ப பிடிக்கும்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் வந்து படத்தில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரோல் பண்ணியிருக்கு. படமே வந்து முழுக்க ஃபாரினில் எடுத்திருக்காங்க. அதனால ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும், கவனிப்பை ஏற்படுத்தும். அதில் வணங்கானுக்கு உள்ள ஆடியன்ஸ் வேறு, இந்த படங்களுக்கு உள்ள ஆடியன்ஸ் வேறு. அதனால் ரெண்டு படத்தையும் சமமாக பார்ப்பாங்க. அது வணங்கானும் கண்டிப்பாக பார்த்தாக வேண்டிய சூழல் இருக்குது, இந்த படங்களையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் எந்த படத்துக்குடைய வெற்றியை எதையும் வந்து பாதிக்காது. ஆனால் அஜித் படம் விலகுனது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த குட் பேட் அக்லிக்காக அவர் எடுத்துக்கிட்டு இருக்க இப்போ புது முயற்சி இருக்குல்ல, அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுல வந்து இவ்வளவு சீக்கிரமாக ஒருத்தர் வந்து தன்னோட வெயிட்டை வந்து குறைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து அஜித் தான் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். பொதுவாக ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய தீவிரமாக வெறி பிடிச்ச ரசிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் அஜித்தோடைய அந்த டெடிக்கேட்டட் வந்து ரொம்ப ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஹெல்த் கான்சியன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு அவசியமாக நம்ம பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறத அஜித்தை பார்த்து அவங்க ரசிகர்கள் வந்து கற்றுக்கணும். அவரோட எப்படி வந்து இவ்வளவு குண்டாக இருக்கார், இவ்வளோ வெயிட் இருக்கார், எப்படி டான்ஸ் ஆடு, இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ஒரு அதுக்கு இடையில எந்த கேப்பும் இல்லாமல் ஒரு படம் ஃபோட்டோ கூட போடாமல் அப்படி ஜம்முன்னு நிற்கிறார்ல, அந்த
தீவிரமான அந்த பயிற்சியும் அந்த அந்த முயற்சியும் அஜித்திட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த விடாமுயற்சி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, பொங்கலுக்கு அஜித் படங்கள் வருது அப்படின்னா, ஒரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபமா இருக்கும். ஏன்னா, போன வருஷம் வந்து வாரிசு, துணிவு ஒண்ணா இறங்குச்சு. இந்த மாரி ஒரு பெரிய படம் அறிவிப்பெல்லாம் விட்டுட்டு, ஒரு 20 நாள், ஒரு 10 நாள் கேப்ல வந்து நாங்க நாங்க வரலன்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும்? ரசிகர்கள் மட்டும் இல்ல, இது பிசினஸ் ரீதியா வந்து ஒரு பெரிய அ முடக்கத்த தான் ஏற்படுத்தும். என்னன்னா, இப்போ இதை நம்பி வந்து செய்துகிட்டு வச்சிருக்க பிளான்லாம் ஒண்ணு இருக்கு. திட்டங்கள்லாம் இருக்கும். தியேட்டர்காரங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாம் அடுத்து கடைசி நேரத்துல இந்த மாரி ஒரு மாறுதல் வருது அப்படின்னா, அவங்க தங்களுடைய முடிவுகள மாற்றி அடுத்து எந்த படத்த நம்ம வாங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. ம். அதனால ஒரு நிறுவனம் எடுக்கிற இந்த அதிரடி முடிவு வந்து பல பேர வந்து பாதிக்கக்கூடிய சூழல வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது இது வந்து தயாரிப்பு நிர்வாகம் வந்து இத வந்து இதுக்கு தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கும். பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து தள்ளி போறேன்னு சொன்னதுனால. தொடர்ந்து அந்த ஒரு நிலையற்ற பொருளாதார சமநிலை இல்லாதது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தயாரிப்பு நிறுவனத்துடைய அது முக்கியமான காரணம். அத வந்து தவிர்த்திருக்கணும். அஜித்த பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு குடுக்கணுமோ, அதெல்லாம் தீவிரமாவே இந்த படத்துக்காக பண்ணிட்டாரு. அப்படி இருந்தும் கடைசி நேரத்தில அவங்க வந்து இப்படி பின்வாங்கி இருக்கிறது வந்து அஜித்துக்கே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்றீங்க தயாரிப்பு நிறுவனங்கள் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகள்னு. ஸோ அவங்க எடுத்த கடைசி படம் லைக்கா புரொடக்ஷன் எடுத்த கடைசி படங்களா இந்தியன் 2 இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் 2 இருக்கட்டும் சரி, வருமான ரீதியா ஒரு வசூல் ரீதியா கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்துச்சு. ஸோ அதோட எஃபெக்ட் தான் விடாமுயற்சிய பாதிக்குதா? இல்ல அப்படி இல்ல. அது அந்த ஒரு படம் மட்டும் இல்ல. அந்த மாரி ஒரு படத்தால ஏற்பட்ட இழப்பு தான் இவங்களுக்கு இதெல்லாம் காரணம் அப்படிங்கிறத ம். மாரி, அப்படியான சின்ன நிறுவனம் கிடையாது அது. ம். மிகப்பெரிய நிறுவனம். அவங்களுக்கு வந்து உலக அளவிலான ஒரு பெரிய தொழில் இருக்கு. அது மூலமா நடக்கிற பல்வேறு நகர்வுகள் இருக்கு. அதன் மூலம் வர்ற ம். வருமானம்லாம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில கிசுகிசு மாதிரியான சில வார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய தனிப்பட்ட அதாவது கணக்கு வழக்குகள்ல வர்ற சிக்கல்கள்ல வந்து ஏற்பட்ட குளறுபடிகள் தான் இந்த படத்த பின்வாங்க வைக்கிறதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு வெளியில சொல்றாங்க. ம். அத வந்து அவங்க இதுக்கு முன்னாடியே சரி செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அஜித் அவர்கள் வந்து எந்த ஒரு வருஷமே இல்லாம 2 படங்கள முடிச்சு குடுத்துட்டு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. இப்போ இந்த படம் ஜனவரி மந்த் வரலன்னா, எப்போ வரும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார்? வரவேண்டிய சூழல்ல இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்க வராம இருக்காங்க அப்படின்னா, எப்போ வரும் வரும் அப்படிங்கிறது வந்து அப்ப தெரியலன்னு அர்த்தம். நாம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து குட் பை டாக்லிய வந்து நம்ம இப்ப வரணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்க முடியாது. ம். ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் நெறைய இருக்கு. போஸ்ட் புரொடக்ஷன் வேலை இருக்கு. அது இன்னும் முடிஞ்சிருக்காது. அதுக்கான திரைப்பட தயாரிப்பு பணி இன்னும் முடிஞ்சிருக்காது. அப்படி வந்து அந்த படத்த நம்ம வந்து இதோட வரணும் அப்படின்னு நினைச்சிருக்க கூட வேண்டாம். நினைக்க வேண்டாம். இப்பவே வரல அப்படின்னா, இனி அவங்க தயாரிப்பு நிறுவனம் நினைச்சா தான் அந்த படம் வரும். குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க. விடாமுயற்சி வந்து ஜனவரியில் வரல. ஸோ இன்கேஸ் வந்து அது ஏப்ரல் வர மாரி இருந்துச்சுன்னா 2 படம் கிளாஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல அது வந்து இந்த படம் வந்து ஏப்ரல்ல தான் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனா, ஒருவேள அடுத்த மாதம் ஒண்ணு இருக்கு. மே மாதம் இருக்கு. மே 1 வந்து அஜித்துடைய பிறந்த நாள். அதுல வந்து இவங்க விடாமுயற்சிய வந்து கொண்டு வந்து ரசிகர்களுக்கு வந்து பொங்கலுக்கு ஏமாற்றம் அடைந்த ரசிகர்களுக்கு உற்சாகம் குடுக்குற மாரி அவருடைய பிறந்த நாள்ல வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா, தனிப்பட்ட முறையில அஜித் வந்து இந்த படத்துடைய கதையையே அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து கடுமையா முயற்சி பண்றான். முயற்சி பண்ணி அவன் வாழ்க்கையில எல்லாரும் கைவிட்ட பிறகு, அவன் தன்னை மட்டுமே நம்பி எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சியில மிகப்பெரிய வெற்றி அடைகிறான் அப்படிங்கிறது ஒரு கதையா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் ம். சொல்லியிருக்காரு. அதுக்கான லீடு உள்ள ஆக்ஷன் சீக்வென்ஸ் உள்ள ஒரு படத்த தான் அவங்க வந்து ஹாலிவுட் படத்த வந்து அடிப்படையா வச்சு அந்த கதைய வந்து எடுத்தாங்க. அதனால அஜித்துடைய முழு கவனமும் விடாமுயற்சியில இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா ஓகே. நான் சொல்றேன். ஓகே. அதனால இப்போ குட் பை டாக்லி வந்து ஏப்ரல்ல வந்தா கூட, மே மாதத்துல இந்த படத்த ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ம். அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம அந்த நிறுவனத்துக்கே சொல்லலாம். இப்படி உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி அஜித்துடைய பிறந்த நாள்ல வந்து நீங்க வெளியிடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க அத வெளியிடுங்கன்னு நம்ம சொல்றோம். அஜித் ரசிகர்கள் சார்பா நம்ம அத சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து புத்தாண்டு அன்னைக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து எக்ஸ் வலைதளத்தில ஒரு பதிவு போட்டிருந்தார். எப்பயுமே வந்து அவர் அந்த படங்கள்ல வரக்கூடிய டயலாக் யூஸ் பண்ணி வாழ்த்துலாம் சொல்ல மாட்டாரு. ஆனா இந்த தடவ வந்து ஒரு வசனம் போட்டு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது எல்லாருமே அரசியல் காரணம் சொல்றாங்க. அதாவது திமுக அரசாங்கத்த எதிர்த்து அவர் வந்து ரஜினி வந்து அ கருத்து போட்டிருக்கிறதா பேசுறாங்க. ஆனா ஒன்ஸ் வந்து ரஜினிய பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு
அரசியலில் வர வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அரசியலை பற்றி அவர் பேச மாட்டார். சில முக்கியமான நகர்வுகளுக்கு ஒரு மையப்புள்ளியாக இருந்து அதை நகர்த்தி விடுவாரே தவிர நேரடியாக ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து போடுற அளவுக்கு. ஆனால் அந்த இதை வந்து ரஜினியை வந்து ஒரு காலம் அவர் பண்ண மாட்டார். அது அவருடைய குணம். அரசியலில் இருந்தால் தான் அரசியலை பற்றி பேசுவாரே தவிர அரசியலுக்கு வெளியில் போயிட்ட பிறகு அரசியல் பேச மாட்டார். ஆனால் இவர் திரையுலகத்தினருக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு மட்டும் நமக்கு தெரியுது. இப்போது விடாமுயற்சி வெளியேறி போனதுக்கும் வராமல் போனதுக்கும் ஒருவேளை நைக்கா நிறுவனத்தால் பொங்கல் அன்னைக்கு விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ண முடியாமல் போனதற்கும் ரஜினி அவர்கள் இந்த டேக்லைன் கொடுத்ததுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம்ல. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் அந்த நிறுவனத்துக்குமா நடந்த சில விஷயங்கள் இருக்கு, ஒரு பரிமாற்றங்கள் இருக்கு. அதனால நான் அப்படி நினைக்கிறேன். இதுவே ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஜினி அவர்களுக்கும் லைக்கா நிறுவனங்களுக்கு வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த காரணத்துக்கும் இல்ல, அதான் நீங்க வந்து நான் வந்து ஒரு ஊடகமா வெளியில வந்து பேசப்படுற விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதை வந்து அப்படிதான் இருக்குமே தவிர அரசியல் நேரடி அரசியல் காரணமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம். அது சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சம்பவத்தினால அவர் நினைச்சது நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அதுக்காக தான் இதை பதிவு பண்ணியிருக்காருங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெளியில பேசின தகவல் கேட்ட தகவல் படி நம்ம அப்படிதான் நான் நினைக்கிறேன். சினிமா காரர்களுக்கு தெரிவிக்கிற ஒரு செய்தி தான் அந்த தகவல். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே எடுத்துட்டாலும் ரஜினி அவர்களுக்கு வந்து 2 பெரிய நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று சன் பிக்சராக இருக்கட்டும் சரி, லைக்காக இருக்கட்டும் சரி. ஸோ இந்த ஒரு ட்விட்டுக்காக இருக்கட்டும் சரி, இதுக்கடுத்து லைக்கா வந்து ரஜினியோட பயணம் செய்ய வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அப்படி நான் இருக்கும் நான் நினைக்கல. ஏன்னா லைக்காவுடைய நிறுவனம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க தொடர்ந்து இப்படியான ஒரு நல்ல நிறுவனம் தான். ஆனால் அவங்களுக்குள்ள சிக்கல்களை இதை முதல்ல சரி பண்ணிக்கணும். நிறைய படங்கள் எடுத்தாங்க. அவங்க வந்து சின்ன படங்கள் எடுத்தாங்க, பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான நிறுவனம் வந்து அவ்வளோ சுலபத்தில் வந்து சினிமா விட்டு போகக்கூடாது. அது தொடர்ந்து அவங்க இருக்கணும், அவங்க படம் பண்ணணுங்கிறத நம்முடைய ஆசை. ஆனால் ஒரு முக்கியமான திரைப்படத்தை ஒரு முக்கியமான நாளில் வெளிக்கொண்டு வர முடியல அப்படின்னாலே அங்கே ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் மறுபடியும் அவரை வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு நம்பிக்கை கேள்விக்குறியாக தான் இருக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பெரிய படங்கள் எடுத்து அதில் ஒரு சில படங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. இப்போது சமீபத்தில், அதாவது இப்போ இந்த விடாமுயற்சி பின்னுக்கு போனதாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, இதனால் வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எப்போவும் இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பென்டாஃபோர்னு ஒரு நிறுவனம் வந்தது. அவங்கெல்லாம் படம் எடுத்தாங்க. அவங்களும் வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் தான் எடுத்தாங்க. அவங்களையும் ஒரு பெரிய படம் எடுக்கணும் அந்த முயற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு போது தான் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து முடிஞ்சது. எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, சிறிய படங்கள் தான், சிறிய முதலீட்டு படங்கள் தான் ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி காப்பாற்றும். பிரம்மாண்ட படங்கள் ஒரு நாளும் காப்பாற்றாது. பிரம்மாண்ட படங்கள் வந்து உங்களுக்கு வியாபார தளத்தை வந்து விஸ்தரித்து கொடுக்குமே தவிர அதிக லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய படம் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான். அதனால் லைக்காவே அவர்கள் வந்து சினிமா விட்டு போகாமல் அவங்க வந்து சிறு முதலீட்டு படங்களை அவங்க எடுத்தாங்கன்னா அது வந்து புது இயக்குநர்களுக்கும் சினிமாவுக்கே ஒரு பெரிய ஆரோக்கியமாக இருக்கும், புது இயக்குநர்கள் பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.